பிரான்சில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்களை செலுத்த உதவும் எரிசக்தி வவுச்சர் ஏப்ரல் 1 முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. கடந்த 2025 ஆண்டில் ஏற்பட்ட கால தாமதங்களை தவிர்த்து இந்த முறை வழக்கமான கால அட்டவணைக்கமைய தகுதியுள்ளவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக இந்த வவுச்சர்கள் அனுப்பி வைக்கப்படும். இந்த வவுச்சர்களின் மதிப்பு குடும்பத்தின் வருமானம் மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து 48 யூரோ முதல் 277 யூரோ வரை மாறுபடும். இதற்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. வரி திணைக்களத்தில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் தகுதியுள்ளவர்களுக்கு இது தானாகவே ஒதுக்கப்படும். இது நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களின் பட்ஜெட் திட்டமிடலுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பயன்பாட்டாளர்களை பொறுத்தவரை இந்த வவுச்சரை மின்சாரம் அல்லது எரிவாயு கட்டணங்களை குறைக்க பயன்படுத்தலாம். மேலும் வீட்டின் வெப்பமூட்டும் வசதிகளை மேம்படுத்த அல்லது வீட்டை புதுப்பிக்கும் பணிகளுக்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனினும் பெரும்பாலான குடும்பங்கள் தங்களது உடனடி மாதாந்த மின்சார கட்டணத்தை செலுத்தவே இதனை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். கடந்த ஆண்டில் சுமார் 3.8 மில்லியன் மக்கள் இந்த உதவியை பெற்ற நிலையில் இந்த ஆண்டு விநியோக முறையை எளிமையாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 2025 ஆண்டில் நிலவிய நிர்வாக குழப்பங்கள் மற்றும் தாமதங்கள் இந்த முறை தவிர்க்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி விலைகள் பன்மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் இந்த வவுச்சர் தொகையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது.